ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான லெஃப்ட் ஓவர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சப்பாத்திலேயே உப்புமா செய்கிறது தான். சப்பாத்தி உப்புமா பண்ணுறதுக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு விட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதை இந்த தாளிப்பு கூட நான் ஆட் பண்ணுறேன். இந்த டைமில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சுருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் விதை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். ஒன்றா தான் போட்டு வணக்கிறேன். தனித்தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை மிளகாய் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அப்படியே முழுசாக இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை லைட்டாக உப்பு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே குக் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சோ நம்ம கலந்து விட்டுட்டு இதனுடைய லிட்டை போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே இது நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் தாளிக்கிற ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணலாம், இப்போவும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்ந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் லிட்டை. நல்லா கம்ப்ளீட்டாக அது குக் ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளியில் இருந்த தோலெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு பச்சை குடமிளகாய், சிகப்பு குடமிளகாய், மஞ்சள் குடமிளகாய் 3ஐயும் பாதி பாதியாக கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி அதையும் சேர்ந்து வணக்கி விட்டுக்கிறேன். கேப்சிகமும் ஒரு 3 நிமிஷத்தில் குக் ஆனதும் அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவோ இல்லைன்னா மிளகாத்தூளோ போட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே இதை கலந்து விட்டுடலாம். இப்போ பொடி பொடியாக வெங்காயம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய சப்பாத்தி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி நம்ம கொத்து பரோட்டா மாதிரி பண்ணலாம். அதுக்கு பெரிய சைஸில் கட் பண்ணணும். இதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி தழை தூவி மறுபடியும் ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு செகண்ட் க்ளோஸ் பண்ணி அப்புறமா எடுத்து அழகாக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட சப்பாத்தி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களோட சப்பாத்தி மீதியாச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.